லிரிக்ஸ் படத்துல உள்ளது, நான் ஓனா கிரியேட் பண்ணதில்லை. படம் பார்த்துட்டு வெளியே இருந்து இங்க வந்து பார்க்கும்போது பயமா இருக்கு சார். என்னை பார்க்கவா? வேலை நீ வேற, அன்னைக்கு மட்டும் அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா 2-3 கமெண்ட் வந்திருந்ததுன்னா ஊரை விட்டே ஓடி இருப்பேன். இந்த பக்கம் பார்த்தா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ பண்ணிடாதீங்க ப்ரோ, எனக்கு இருக்கிறதே ஒரே சேனல், ஃபன்னுக்காக தான் பண்ணேன் ப்ரோ. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ப்ரோ சாரி ப்ரோ, ஃபன்னுக்காக தான் பண்ணேன். பட் அட்லீஸ்ட் அந்த ஹேட்டட் கமெண்ட் வந்தது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிலே ஆயிருச்சு, பாத்தியா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பெட்டர் லேட் தென் நெவர். இங்க வந்து பார்க்கும்போது பயமா இருக்கு சார். அவரை பார்த்து ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. பட் சீரியஸா அந்த படத்துல நிறைய விஷயங்கள் நானும் நோட் பண்ணது, அவர் எவ்வளவு பயந்தாருன்னு. பார்த்து நடந்துக்க. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தல பயப்படாத, நீ ஹீரோ, ஞாபகம் வச்சுக்கோ. கடலியே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். ஏய் கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? மூவி ஸ்டார்டிங்லயே ஹீரோ இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் ஹீரோ இன்ட்ரோவை இவங்க வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தாங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க, எங்க அப்பா எங்க? இந்த மாதிரி ஹீரோ இன்ட்ரோ இந்திய சினிமா வரலாற்றிலேயே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதி வரலாமோடா மகனே. அவதாயா இவ தலைவனை வந்து 3 விதத்துல எனக்கு யோசிக்க தோணுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. After Thala, bro only the guy who shoots for all songs. ஸ்டோரி மானை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலு உள்ள வெச்சிட்டாங்கோ. நான் கதனை கேட்டா அவன் மட்டும் ஒண்ணே அஷ்டாங்கோ. பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். சாங்குக்கு பிறகு எல்லாமே வந்து பிணக்கதைகளா இருந்தது. படம் 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ஃபுல்லாமே வன்மம் தான். உடம்புக்குள்ள நம்ம ரத்தத்தை பாய்ச்சணும். ஏற்படின்னு சொல்லும் போதே அவனோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சிருச்சு. என்னதான் மெயின் ஹீராஜ் இருந்தாலும் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காரு. நீ எங்களுக்கு அண்ணன் இல்லனே, தெய்வம். இதுல மெயின் கேரக்டர் உங்களுக்கே தெரியும், ஆதி. எஸ், நம்ம தலைவர் தான். இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கதை தான் கீழ்ப்படியார்கள். இவங்கெல்லாம் இந்த ஹீரோ, அதுக்கடுத்து ஹீரோ ஒட்டி உள்ளவங்கெல்லாம். மற்றபடி இந்த பக்கம் ஆதியோ இல்லைனா மற்றவங்க எடுத்துக்கிட்டா மேற்படியார்கள், அது ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ இந்த மாதிரி கதை வந்து போகும்போது அதுக்கு அடுத்து எல்லாமே முக்கியம் தான் இருக்கும். இவ்வளவுதான் ஸ்டோரி. இந்த கதையை கேட்கறதுக்கு டெஃபினட்டா ஒரு மனதைரியம் வேணும். யாரும் பாக்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கதையில அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிடையாது. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? மேல உள்ளவன் உங்களை மனுஷனாவே மதிக்கிறது இல்ல, கீழே உள்ளவன நீங்க மனுஷனா மதிக்கிறது இல்ல, அவன் ஆனா பெருசா அதை கண்டுக்கிட்டது இல்ல. இன்னொரு மதத்தை வச்சு ஏதோ கேவலமா பண்றீங்க, அப்பட்டமா தெரியுது. அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு 3 மதத்தை கூட்டி ஒரு சீனை வச்சுக்கிறீங்க. அதுல ஏதாவது ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சீனை வைக்கிறானுங்களே தவிர்த்து அந்த சீன்ஸ் எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கான்னு கேட்டா ஒரு இல்ல. அந்த பொண்ணு கூட பிஸ்டல் வச்சிருந்துச்சு. இவ்வளவு பெருசுக்கு லாங் ரேஞ்ச் ஹீரோங்கிறதுனால கொஞ்சம் மாசா இருக்கும்னு டேரக்டர் கொடுத்துட்டானா என்னன்னு தெரியல. இப்படி வச்சுக்கிட்டு தான் சொல்லுவோம், லாங் ரேஞ்ச் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துமாண்டா. ஆனா அந்த அறநிலைத்துறையில இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷன் கார்டை காட்டினா பாருங்க, அதை மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். நீங்க நாங்க HRNC இன்ஸ்பெக்டர். என்னடா